ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போடல. சரி என்னடா போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சடனா யூடியூப்ல ஒரு வீடியோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்றால் என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் வீடியோ போட்டுக்கிறாரு. ஏங்களா? ஸோ எல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ நான் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரியும். அப்பதான் வீடியோவை பார்ப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலும் அது வாட்ச் ஹவர்ஸ் கூடும் அப்படிங்கிற. ஆனா உண்மையிலே ஓகேங்களா, இப்போ இப்போ நீங்க இங்க புரிஞ்சுக்கங்க. உண்மையிலே இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, இந்த ஹேமருங்கிறாங்க, டோஜிங்கிறாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க, இதெல்லாம் மார்க்கெட்ல உண்மையிலே தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரியல் ட்ரேடரா ஒருத்தருக்கு இருப்பான் இல்லைங்களா, அவனுக்கு புரியும் அதெல்லாம் உண்மையிலே தேவைப்படாதுப்பா அப்படின்னு தெரியும். ஆனா யாரு மாட்டிக்குவா தெரியுமா? யாரு மாட்டிக்குவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க ஃப்ரெஷரா உள்ள வராங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மாட்டிப்பாங்க. என்ன நம்புவாங்க? ஒரு 2, 3 வருஷத்துக்கு என்ன நம்புவாங்க? ஆமா இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்லாம் ஒர்க் ஆகும் போல, டோஜி வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் போல, சரிங்களா? ஸோ ஹேமர் வந்துச்சுன்னா மார்க்கெட் திருப்பி போகும். புல்லிஷ் என்கல்ஃபிங், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, டபிள்யூ பேட்டர்னு, டபுள் பாட்டம், டபுள் டாப்பு, அப்போ செல் ஆகும் போல அப்படின்லாம் இப்போ இந்த மாதிரி நம்பிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2, 3 வருஷத்துக்கு. அந்த 3 வருஷத்துல அவங்களோட லாஸ்ட் ஜெர்னி பாத்தீங்க அப்படின்னா ஹெவியா அடிச்சு நொறுக்கி போய்கிட்டு இருக்கும். ஐயா 5,000 போட்டிருப்பான், ஒரு பேட்டர்னை செக் பண்ணிருப்பான், லாஸ் ஆயிருப்பான். ஐயா திருப்பி 10,000 போட்டிருப்பான், வேற பேட்டர்ன் செக் பண்ணிருப்பான். அப்ப கிட்டத்தட்ட இங்க இருக்கிற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 100, 150 பேட்டர்னுக்கு மேல இருக்கு. ஒரு பேட்டர்னுக்கு 5,000 ரூபாய் அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு சொல்றேன். 5,000 வச்சாலும் அங்கேயே அவனுக்கு 10 லட்ச ரூபா லாஸ் வந்துருப்பா. ஒரு குத்துவைப்பா கதை சொல்றேன், அங்கேயே 10 லட்ச ரூபா லாஸ் வந்துருவேன். அதுக்கப்புறம் அவன் ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு வந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐசிடிமா எஸ்எம்சின்னு ஒருத்தன் சொல்லுவான் இல்லைங்களா. இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் நேம வச்சுக்கிட்டு, ஒரு ட்ரெண்டிங் நேம வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு போறான். இப்ப அதெல்லாம் உண்மையிலே தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது. தூக்கி தூர போட்டுருங்க. அப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்ல அப்படிதான் ஒர்க் ஆகும், நான் அதை தான் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கும். அதுக்கு தான் ஒரு சில எக்ஸாம்பிளோட நான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற எல்லா யூடியூபரும் பெருசாக வீடியோ போடாங்க. எப்படி போடா தெரியுமா? இந்த மாதிரி டூல், ஆக்சுவலாக அந்த மாதிரி டூலை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி லைன் வரைவாங்க, இல்லை இப்படி லைன் வருவாங்க. இந்த சப்போர்ட்டு இல்லை எங்க நிறைய எனக்கு ஒழுங்காக கூட வரைய மாட்டாங்க. ஸோ எடிட்டிங்லாம் தெரியாது நமக்கு. ஓகேங்களா, டேரக்டாக தான். இது ரெசிஸ்டன்ஸு, இது பிரேக் ஆச்சுன்னா ஓகேங்களா கீழே போவோம். திருப்பி அடுத்து இங்கே இருக்கு, இது பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும். ஓகேங்களா, கீழே போவோம். இந்த மாதிரி ஒரு 4 லைனு அது மாதிரி ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா, இருக்கும் போது எவனும் இந்த மாதிரி லைனை போட்டு காமிக்க மாட்டான். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் அந்த லைனை போட்டேன் அப்படின்னா எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஓகேங்களா, அதாவது அங்க என்ன நடக்குது இது மாதிரி ஒரு 5-6 இண்டிகேட்டரு, சூப்பர் ட்ரெண்ட், மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 இண்டிகேட்டர், விவேப், சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜ், எம்ஏசிடி அப்படின்னு ஒன்னா தொட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது இது இப்ப நானும் தான் லைன் போட்டேன். நீங்க நினைக்கலாம் பூரா எக்ஸாக்டா போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். எக்ஸாக்ட்லாம் போடல, சும்மா குத்துமைப்பா போட்டதுதான். சும்மா குத்துமைப்பா போட்டதுதான். எனக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது, ஆமா 0.786ல உண்மையிலே ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அது கிராஸ் ஆகும்போது நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. எங்க 0.5 வரைக்கும் கொடுத்துருக்கு. 0.5 வரைக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எங்க திருப்பி எக்ஸாக்ட் ரீட்ரேஸ்மெண்ட் 0.618 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி போயிருக்கு. இது கிராஸ் ஆகிற பட்சத்துல இது ஃபுல் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. இப்படிதான் எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும். ஆனா நான் உண்மையில எப்படி வரைஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் ரியாலிட்டி. நடக்க போற மார்க்கெட்ல இதை வரைய சொன்னீங்கன்னா யாரும் வரைய மாட்டாங்க. அப்படி உண்மையில வரைஞ்சி அதுல உண்மையிலே ப்ராஃபிட் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ என்னோட லைவ் பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையில நான் அதெல்லாம் வரைவேனா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு வரைவும் தெரியாது, எப்படி வரையணும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு வரும். இதை அப்படி பாஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு வரும். ஓகேவா, இருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு வரும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிட்டத்தட்ட 1008 பேட்டர்னுக்கு மேல இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா, புல்லிஷ் என்கல்ஃபிங் அதாவது என்ன, புல்லிஷா மாறக்கூடிய ஒரு ட்ரெண்ட். ஓகே, புல்லிஷா மாறக்கூடிய ஒரு ட்ரெண்ட். அதை நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன், உங்களுக்காக தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஓகேவா, டிராயிங்லாம் தப்பா இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருக்கு இங்க மார்க்கெட்டு ஒண்ணுமே ஆகல. மார்க்கெட் செல் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா, செல் ஆகிட்டே வந்திருக்கு. ஆனா ஒரு இடத்துல அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டர்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த கேண்டில் வந்து பெருசா இருக்கணும். ஓகேங்களா, அதாவது ப்ரீவியஸ் ரெட் கலர் கேண்டிலோட பெருசா இருக்கணும். இப்ப நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம். கரெக்டா,
இந்த இந்த கேண்டில் ஸ்டிக்ல வந்து டைம் எவனுமே கேண்டில் ஸ்டிக் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு அந்த கேண்டில் ஸ்டிக் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். என்ன டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத எவனும் சொல்லிருக்க மாட்டான். ஒருத்தன் 5 மினிட்ஸுமா, ஒருத்தன் 3 மினிட்ஸுமா, ஒருத்தன் 1 மினிட்டுமா, ஒருத்தன் 1 ஹவர்ல யூஸ் பண்ண செக் பண்ணணுமா, ஒருத்தன் 4 ஹவர். எவனுக்கும் தெரியாது. இல்ல எவனுக்கும் தெரியாது. அது எனக்கே தெரியாது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். யாருக்கும் தெரியாது. ஓகே. ஸோ ஆனா நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா சேனல்ல வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே. ஒண்ணுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகுதுக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. அந்த கேண்டில் அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, பையர் என்ன பண்றாங்க, செல்லர் என்ன பண்றாங்க, இவ்வளவுதான். அதாவது செல்லர் வந்து செல் பண்ணிட்டே வராங்க. செல்லர் வந்து செல் பண்ணிட்டே வராங்க. இங்கேயே ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பேட்டர்ன் படி இங்கேயே ட்ரை பண்றாங்க பை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் செல்லர் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுனால திருப்பி செல் ஆகுது. அகைன் பையர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இப்படி புரிஞ்சாங்க. பையர் கொடுக்குறாங்க இல்லையா, பையர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகுது, இந்த செல்லரை பீட் பண்ணி மேலே போறாங்க. மேலே போறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர்ல கேண்டில் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஸோ இந்த ரெட் கலர்ல கேண்டில் எங்க க்ளோஸ் ஆச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபால அந்த ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 ரூபால க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பனிங் இருக்கு இல்லைங்களா, 102 ரூபா 103 ரூபால ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அது புல்லிஷா தான் மாறப்போகுது. ஆட்டோமேட்டிக்கா புல்லிஷா தான் மாறப்போகுது. என்னடா படத்தை வரைச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இங்க சினாரியோ நடந்திருக்கும். கண்டிப்பா இங்க சினாரியோ நடந்திருக்கும். நீங்க பாருங்க. ஓகேங்களா. ஸோ எங்க 3வது கேண்டில் வரமா பாப்போமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இங்க ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க. செல் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. இங்கேயே பை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. தெரியுங்களா. ஸோ செல் ஆகிட்டே வந்திருக்கு. இங்கேயே பை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. திருப்பி செல் ஆகுது. இது என்கல்ஃபிங் தானே. இது என்கல்ஃபிங் தானே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ 3வது கேண்டிலோட ஓப்பனிங் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ளோஸை விட அதிகமாக நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டியோட சார்ட் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நான் பேசிக்காக அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்னோட சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த 3வது கேண்டில் அப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு, மார்க்கெட்டு புல்லிஷா போயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ நார்மலா தெரியுதுங்களா உங்களுக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாராலையும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியும். ஆனா வந்து இருக்கும்போது வந்து இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் எதுக்கு நான் இதை எக்ஸாம்பிளா மெயினா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வியாழக்கிழமை லைவ் போட்டேன். இந்த கம்ப்ளீட் ட்ரேட் இது வியாழக்கிழமை நடந்த விஷயம் தான். இந்த கம்ப்ளீட் ட்ரேடையே லைவ்ல உட்காந்து பிடிச்சிருப்போம். லைவ்ல உட்காந்து நம்மளும் நம்ம நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து வச்சு லைவ்ல பிடிச்சிருப்போம். இதுக்கெல்லாம் வந்து எனக்கு இந்த பேட்டர்ன்லாம் தேவைப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா, தேவைப்படாத ஒரு விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் அப்படி இதே மாதிரி கான்செப்ட் தான் அடுத்ததுல இருக்கு. என்ன இருக்கு, ஹேமர். ஓகே. ஹேமருங்கிறது ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுல சுத்தியல் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. சுத்தியல் எப்படி இருக்கும். ஓகே. அந்த சுத்தியல் தான் ஹேமருங்கிற கான்செப்ட். அதாவது அந்த கைப்பிடி பிடிக்கிறீங்களா, அதை வந்து இங்க விக்குன்னு சொல்றாங்க. அதாவது விக்குன்னா ஒண்ணும் கிடையாது, திரி. ஓகேவா. திரி பாத்தீங்களா, அதாவது ஒல்லியா இருக்கும். அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஸோ இங்க இருந்து அதாவது ஓப்பன் ஆனது இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் இதுக்கு அர்த்தம் ரெட் கலர் கேண்டலுக்கு. ஸோ இந்த கேண்டல்ல என்ன அர்த்தம், இந்த கேண்டல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வரைக்கும் மேல போயிட்டு ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரைக்கும் மேல போயிட்டு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதே நான் அங்கேயுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒண்ணுமே கிடையாது. பெருசா விற்க வச்சிருக்கா இதுல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு. இவ்வளோ 24,558 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு 515 வரைக்கும் கீழே வந்திருக்கு. வந்துட்டு இப்படி மேல போயிருக்கு. ஏன்னா இது 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்துல 15 1 நிமிஷம் இருக்கு. இந்த இதுல எந்த ஒரு நிமிஷத்துல நடந்துக்கலாம். இல்ல வந்து 5 3 நிமிஷம் இருக்கு. ஏதோ ஒரு 3 நிமிஷத்துல மாத்தி நடந்துக்கலாம். டைம் ஃப்ரேம் மாத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். 636 வரைக்கும் போயிட்டு திருப்பி க்ளோஸ் ஆகும் போது 15வது நிமிஷம் க்ளோஸ் ஆகும் போது 617ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் அர்த்தம். இதுதான் அர்த்தம். ஸோ இப்படிதான் அந்த கேண்டில்ங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும், உருவாகும். ஓகேவா. சரி ரைட். இப்போ நம்ம கான்செப்டுக்கு வருவோம். என்ன கான்செப்ட், ஹேமர். ஹேமர் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன அர்த்தம், இங்க ஓப்பன் ஆயிட்டு இது கீழே வரைக்கும் போயிருக்கு. ஒருவேளை அது இதுக்கு கீழே போயிருந்துச்சு அப்படின்னா அது நல்லா கீழே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நார்மலா ஒரு குழந்தை பார்த்தா கூட சொல்லிடுறேன்னா, அந்த லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் கீழே போவோம். லோ கட் ஆனதுனால அந்த பிரேக் அவுட்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயத்த வச்சு நார்மலா எல்லாருமே சொல்லிடலாம். கரெக்டா.
ஆனா இங்க என்ன நடக்கு, கீழே வரைக்கும் போயிட்டு மேல வந்து க்ளோஸ் வைக்குது. அப்பவே பையர் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுது. கரெக்டா, பையர் டாமினேட் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும், இப்போ ஒரு க்ளோஸ் வச்சுச்சு இல்லையா, அதுக்கு மேல ஓப்பனிங் இருந்துச்சா இல்ல அதுக்கு கீழே ஓப்பனிங் இருந்துச்சா. ஒருவேளை கீழே ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அந்த அடுத்த ஒரு நிமிஷத்துல செல்லர் திருப்பி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா. அப்ப திருப்பி என்ன ஆகலாம், செல் ஆகலாம். கரெக்டா, திருப்பி என்ன ஆகலாம், செல் ஆகலாம். ஒருவேளை அதுக்கு மேல ஓப்பனிங் இருந்துச்சு என்ன பண்ணலாம், பை ஆகலாம். இல்லைங்களா, அது பை தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அது செல்லு தான் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு 50-50க்கான சான்ஸ். 50-50க்கான சான்ஸ். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த சிலர்கள் நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஃபைன் பண்றது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க எந்த புரோக்கர் யூஸ் பண்றீங்களோ அதே புரோக்கர் இண்டிகேட்டர் செக்ஷன் போய்க்கோங்க, கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு போடுங்க, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது என்ன கேண்டில் ஸ்டிக், ஓகேங்களா, டோஜி, வியர் இஸ் என்கல்ஃபிங், தெரியுங்களா, வியர் இஸ் என்கல்ஃபிங். ஆனா எல்லா இடத்துலயும் அக்யூரேட்டா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ ஒரு சில இடத்துல புல்லிஷ் என்கல்ஃபிங், தெரியுங்களா. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும், ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் அக்யூரேட்டா வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற டைம் ஃப்ரேமை பொறுத்து இது மாறும். ஸோ இதுக்கு எதுக்குடா நம்ம இவ்வளவு நேரம் உட்காந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறான், பியரிஷ் என்கல்ஃபிங்கிறான் அப்படின்னு ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பவுமே கொஞ்சம் பேசிக்கா இருக்கிற இண்டிகேட்டர் தான் போட்டிருக்கேன். பட் ஒரு சில இண்டிகேட்டர் நீங்க நிறைய இருக்கு எடுத்து பாத்தீங்க, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். அதுல எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தானே தவிர, நார்மலா டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி இங்க சம்பாதிச்சவன் அப்படின்னு அந்த காலத்துல நடந்த காலம் வரைக்கும் பெரிய ஹிஸ்டரிலாம் கிடையாது. நான் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கிங் அப்படின்னு ஒருத்தவங்க பேசுவாங்க, சரியா, பேசுவாங்க. அவ்வளவுதான், பெருசாலாம் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வேற கான்செப்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது இதை சொல்லி கொடுப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் இப்ப யாருனாலும் மாட்ட போய்க்கங்க, 3 வருஷம் உனக்கு மார்க்குள்ள லாஸ் ஆக தான் வச்சுக்கும், அப்பதான்ப்பா கத்துக்குவேன். எதுக்கு இப்படி சொல்லி நம்ப வச்சு கொடுக்காது இருக்கு. அப்படிலாம் கிடையாது. தேவையில்லாத விஷயத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணியை தூக்கி அதுல ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு லாஸ் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறது அர்த்தம். அது மாதிரி ரெண்டாவது விஷயத்துக்கு வரும். இந்த மாதிரி லைனை போட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த லைன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 934, சரியா, 944, 365 இந்த 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 இடப்பட்ட நம்பர்லாம் வந்து லைன் போட்டாங்க அப்படின்னா அது செல்லுபடி ஆகாதுங்க, செல்லுபடி ஆகாது. இங்க செக் பண்ண வேண்டியது, இப்ப நிப்டில வந்து 75 லாஸ் சைஸா, சரியா. இப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன இருக்கு உங்களுக்கு, 24,900, 950, 950, 25,000, 25,100 இப்படிதானே இருக்கு. அப்ப இந்த ரவுண்ட் ஃபிகர்ல தான் உங்க சப்போர்ட்டாவா இருந்தாலும் சரி, உங்க ரெசிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, இந்த ரவுண்ட் ஃபிகர்ல தான் இருக்கும். இப்படி 950 பிரேக் ஆச்சு. இப்ப இதுல என்ன போடுவாங்க, 908, 915 சப்போர்ட் அப்படின்னு போடுவாங்களா, கிடையாது. ஆக்சுவலா 900 தான் ஆக்சுவல் சப்போர்ட். 900 தான் ஆக்சுவல் சப்போர்ட். அங்க வரைக்கும் எடுத்து வந்தா மத்தவங்களும் மத்த இன்ஸ்டிடியூஷனோ இல்ல மத்த ட்ரேடரோ வந்து ஓகே 900 பிரேக் பண்ண போறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த 850, 900, 950 அப்படிங்கிறத போட்டு பழகுங்க. 22, 822 சப்போர்ட் இருக்கு. 834 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 840 வரைக்கும் போகும். அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ பேசிக்கா அந்த ஆப்ஷனோட ப்ரீமியமே இந்த 900 சீனா 900க்கு மேல எவ்வளவு வேல்யூ இருக்கு, அதுதான் அதோட ரியல் வேல்யூ. ஸோ அதோட எக்ஸ்டென்சிவ் வேல்யூ என்ன, இன்டென்சிவ் வேல்யூ என்ன, இல்லைங்களா, இப்படிதான் கால்குலேட் ஆகுமே தவிர 932 இருந்து மேல போனா எவ்வளவு கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. ஸோ ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்க இருக்கிற மற்ற பேட்டர்ன்ஸ், மார்னிங் ஸ்டார்னு சொல்றாங்க. ஒண்ணு கிடையாது, ஒரு டோஜினா என்ன, ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கரெக்டா, அதாவது கீழையும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, பையரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, செல்லரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனா அடுத்த கண்ட்ல என்ன ஓப்பன் ஆயிருது, மேல ஓப்பன் ஆயிருது. கரெக்டா, மேல ஓப்பன் ஆயிருது. அப்ப என்ன, யாரு வின் பண்றத ஃபைட்ல, பையர் தான் வின் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிவர்சல் ஆகுதுக்கான பேட்டர்ன் அதுதான். இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பேரிசிங் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய இருக்குங்களா, த்ரீ ஒயிட் க்ரோஸ், அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற லாஜிக் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற லாஜிக் ஒண்ணுதான். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, மார்னிங் ஸ்டாரு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்களா. ஷூட்டிங் ஸ்டாரு, இந்த ஈவினிங் ஸ்டாரும் இதே கான்செப்ட் தான் தெரியும் நினைக்கிறேன். அது அந்த டோஜியா கொஞ்சம் சின்னதா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிக்க விட்டா ஒண்ணு. அதை வந்து இப்போ அதெல்லாம் வந்து ஓல்டு உள்ளது, சரி, அந்த காலத்துல உள்ளது. அதெல்லாம் இப்போ வந்து நடக்கும், இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
கிடையவே கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி லைன் எல்லாம் போடுறத விட்டுட்டு, இந்த மாதிரி லைனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் போடுறத விட்டுட்டு, மார்க்கெட்ல என்ன நடக்குது, இந்த கேண்டில் ஸ்டிக்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணீங்க, அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ வரும். ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒர்க் ஆச்சு அப்படின்னு ஏதாவது நெகட்டிவா பேசுற ஆட்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இல்ல ஸோ இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல கான்செப்ட்ல சந்திக்க வர உங்களிடம் விடை பெறுகிறேன் நான்.